இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறோன்னா மேம், அதுக்கு பெல்ட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்கர்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 39 வந்துச்சு. அந்த 39 எதுக்கு அப்படின்னா, நம்ம பக்ரம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னனால தான் அது 89 எடுத்தோம். இல்லை அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பக்ரம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது போய் ஃப்ளோரில் போய் ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட, இந்த 39ங்கிறது ஃப்ளோரில் ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட டச் ஆச்சு. அதனால தான் 39 வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு வந்து பக்ரம் இல்லாமல் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் பாப்பாவோட கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாடியிலேருந்து எடுத்தது. வெயிஸ்ட் ரவுண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 25.5 இருக்குது. நான் இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்லித்தரனால நான் 25 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 25. இப்போது நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் 2 அப்படிங்கிற இதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம், அதில் நிறைய க்ரீசஸ் வரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா லூஸ் விழுந்துரும், இல்லைனா அவங்க வெறும் இந்த வெயிஸ்ட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணுறனால. ஆக்சுவலாக இப்போ நம்ம வெயிஸ்ட் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல சின்னதாக இருக்கும். அதே நீங்கள் நான் சொன்னேன்ல, மெஷர்மெண்ட் வந்து எங்கே கட்டுறாங்களோ, எங்கே ஸ்கர்ட் போடுறாங்களோ, இப்போ நம்ம பாடி ஷேப் இப்படி இருக்குன்னா இங்கே தான் நம்ம ஸ்கர்ட் போடுவோம். இப்போ ஸ்கர்ட் போடுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதே நீங்கள் ஒரு 2 இன்ச் கீழே எடுத்து பாருங்களேன், இதை விட இது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்க கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு அதையே அப்ளை பண்ணுறதுனால இங்கே வந்து டைட் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது 25ங்கிறது கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்ருவாங்க. அதனால இங்கே வந்து க்ரீசஸ் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் 2 அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் 2 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சிம்பிள் தான். இந்த 25 இருக்கு இல்லையா, அந்த 25ஓட ஒரு +3 பண்ண போகிறோம், காமன் எல்லா சைஸுக்குமே. அப்போது 25 + 3 பண்ணோம் அப்படின்னா 28. இதுதான் வெயிஸ்ட் ரவுண்ட் 2. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போது இது வந்து உங்களோட லைனிங் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் லைனிங் அந்த ட்ரெஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து லைனிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் 2 வந்து நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, 28. அந்த 28ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்போது 4ஆல் டிவைட் பண்ணும் போது பேட்டர்ன் ஷீட்டில் போடுங்க மேம், சீம் அலவன்ஸ் விடணும். அப்போது 28 அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் 2 நம்ம கண்டுபிடிச்சோம். அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு ஆன்சர் வந்து 7 கிடைக்கிது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 7ஐ வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஃபோல்டிங்லேருந்து நான் வந்து 7 மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மார்க் பண்ணக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 7 இருக்கு இல்லையா, அந்த 7க்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். 3.5 வரும். மிட் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மிட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே கொண்டு போகிறோம். அதாவது கிட்ஸுக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து 7ல் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து வந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கெயில் எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச்சையும் இந்த மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வர மாதிரி. ஓகேங்களா? இந்த ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் இருந்ததுனாலும் கரெக்டாக வரும். அந்த 1 இன்ச்சையும் மிட் பாயிண்ட்டையும் டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இப்படி கொண்டு போங்க. ஓகேங்களா மேம்? இப்போது இதுதான் நம்மளோட அந்த கர்வ் பார்ட் கிடச்சிருச்சு. இப்போது பெல்ட்டோட லென்த்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம். பெல்ட்டோட லென்த்தெல்லாம் ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். நம்ம வந்து 1.25 இன்ச்சஸ், 1.25 இன்ச்சு தான் நம்ம பெல்ட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த பெல்ட்டோட +1 இன்ச் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம், ஸ்டிச்சிங் அலவன்ஸ். கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போது 2.25. அந்த 2.25ஐ நீங்கள் எங்கேருந்து மார்க் பண்ணுறீங்க, இங்கே ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க இல்லையா, அந்த கர்வ்லேருந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இந்த கர்வ் பார்ட் இருக்குல்ல, அந்த கர்வ் பார்ட்லேருந்து 2.25ஐ மார்க் பண்ணிகிட்டே வாங்க.
அந்த இப்போ நான் நெக்கு வரைஞ்சா நம்ம எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி அந்த 2.25 மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் வந்து இதே ஷேப்பில் இந்த கர்வ் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது என்ன, வெயிஸ்ட் ரவுண்ட் 2. வெயிஸ்ட் ரவுண்ட் 2 வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் 1 கூட +3 பண்ணோம். வெயிஸ்ட் ரவுண்ட் 1 வந்து நம்மளுக்கு 25 வந்துச்சு. அப்போது இது 28. அதை 4ஆல் டிவைட் பண்ணி 7 மார்க் பண்ணோம் இங்கே. அப்போது இந்த கீழே இருக்கிறது வெயிஸ்ட் ரவுண்ட் 2. இப்போ நம்ம வரைஞ்சது வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் 1. இதுதான் மேலே இருக்க போது, இதுதான் கீழே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மேலே வந்து 25 இருந்தால் அதை விட ஒரு 3 inches எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கீழே அந்த இடுப்புக்கு, நீங்கள் இங்கே தான் பாப்பா ஸ்கர்ட் போடுறாங்கன்னா இங்கே அளந்து பாருங்கள் ஒரு அளவு இருக்கும், ஒரு 2 inch கீழே அளந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து 3 inches ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் 1 இருக்குது. வெயிஸ்ட் ரவுண்ட் 1 வந்து நம்ம பாடியிலேருந்து எடுத்தோம் இல்லையா 25. இப்போ அது 25 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 6.25 வருதுங்களா. இப்போது இந்த கர்வில் ஒரு 1/2 inch கீழே இறக்கி நம்ம 6.2 வந்து எங்கே வருது அப்படின்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இங்கே செக் பண்ணலாம், ஒரு 1/2 inch நம்ம ஆம் ஹோல் எப்படி செக் பண்ணுவோம் அதே மாதிரி 6.25 வந்து எங்கே வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ 6.25 பாருங்கள் இந்த இடத்துல வருது, கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் 2ஓட மார்க்கிங் இப்போது இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா. இது கூட வந்து ஒரு 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறீங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துட்டிங்களா. இப்போ அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் இந்த கீழே அந்த வெயிஸ்ட் ரவுண்டு 2 வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெயிஸ்ட் ரவுண்டு 1ஐயும் 2ஐயும் இப்படி மார்க் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் கிடச்சிருச்சா உங்களுக்கு. இப்போ இது வந்து பேட்டர்ன் ஷீட்டில் நீங்கள் போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் பேட்டர்ன் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்படி பண்ணால் மட்டுமே தான் நம்மளுக்கு எந்த ஒரு க்ரீசஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைமுங்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் டைம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் ரெடி ஆகிடுச்சா. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் நான் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைனிங். ஓகே, நான் இப்போ வந்து அந்த ஒரு ப்ரொக்கேட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காட்டன் லைனிங்கும் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக்கும் எனக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுதான் என்னோட காட்டன் ஃபேப்ரிக். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து இதை வச்சு நம்ம சைடில் 2 பெல்ட்டையும் ஜாயின் பண்ணல. இது பேட்டர்ன் ஷீட்னு எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணது வந்து பேட்டர்ன் ஷீட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ஷீட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறீங்க. 4 ஃபோல்டெல்லாம் போட்டு கட் பண்ணிடக்கூடாது மேம். இந்த மாதிரி 1. அப்போது இங்கே இதை விட அந்த பேட்டர்ன் ஷீட்டை விட ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சு கீழே வந்து கட் பண்ணுறோம். இப்போ இது வந்து பேட்டர்ன் ஷீட், இது நம்மளுக்கு வேண்டாம். இது வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் இன்னும் அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு பீஸ் வேணும் இல்லையா, 2 பீஸ் வேணும். இது வந்து வெறும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான். பேக்குக்கு ஒரு பீஸ் வேணும் இல்லையா, அதை இதே இந்த லைனிங்கே வச்சு இன்னொரு லைனிங்கும் கட் பண்ணுறீங்க. நீங்கள் இது மாதிரி சிங்கிள் ஃபோல்டிங் தான் கட் பண்ணணும். 4 ஃபோல்டிங்கில் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இப்போது 2 பீஸ் நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு காட்டன் லைனிங் கண்டிப்பாக வேணும். நீங்கள் மேபி சாட்டன் நெட்டு எது யூஸ் பண்ணாலும் அதோட பேஸ் வந்து நீங்கள் காட்டன் தான் கொடுக்கணும். இப்போ காட்டன் லைனிங் வந்து 2 பீஸ் கட் பண்ணிட்டீங்க. இந்த 2 பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸை வச்சு இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுதான் மெயின் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பீஸில் நான் இப்போ கட் பண்ணுறேன்.
நான் வந்து காட்டன் கொடுக்கறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அதாவது இந்த ஃபேப்ரிக் வந்து இப்போ நம்ம சில்கில் சாரீ கன்வெர்ட்டில் தைச்சா இந்த மாதிரி காட்டன் அண்டு அந்த மெயின் ஃபேப்ரிக் 2 போதும். இதுவே நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா காட்டன், சாட்டின், நெட்டு 3 நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அந்த பெல்ட்டில் வந்து நெட்டு வேண்டாம், குழந்தைகளுக்கு குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காட்டன் அண்ட் நெட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். சாரி, சாட்டின் அண்டு நெட்டு, சாட்டின் அண்டு காட்டன் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சா மேம் உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு சாரியில் தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் போதும், அந்த சாரியோட மெயின் ஃபேப்ரிக் போதும். இல்லை நெட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 கொடுக்கணும், காட்டன், சாட்டின், நெட்டு. ஓகேங்களா? இல்லை நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து நெட்டு கொடுக்கல அப்படின்னா காட்டன் அண்ட் சாட்டின் கொடுக்கணும். ஓகேங்களா மேம்? இப்போது இது 2ஐயும் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸு வேணும்ல, மெயின் ஃபேப்ரிக்கில் இன்னொரு பீஸு வேணும் இல்லையா? இன்னொரு பீஸையும் கட் பண்ணுறோம். இப்போது ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிடும். எந்த அளவுக்கு எடுக்கணும் ஆக்சுவலாக வந்து இதுதான், இது வந்து பாருங்கள் இப்படி தான் வரும். இது வந்து மேலே நம்ம வெயிஸ்ட்டு, இது கீழே வரும். இங்கே தான் ஃப்ளீட் அட்டாச் ஆக போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? வெயிஸ்ட் ரவுண்ட் 2, அதாவது 28 மார்க் பண்ணியிருக்கோம். அவங்க ஹோல் வெயிஸ்ட் வந்து 25, அதோட +3 பண்ணி 28. அப்போ நீங்கள் ஃப்ளீட்ஸ் எவ்வளோக்கு எடுக்கணும்? 28க்கு தான் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கேல்குலேஷன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து ஃப்ளீட் கேல்குலேஷன் எப்படி, ப்ளீட் எப்படி எடுக்கணும்னு நான் அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளோ நம்மக்கிட்ட ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா எவ்வளோ நம்ம ஓவர்லாப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஓவரால் வந்து எவ்வளோ இருக்குது எங்கிட்ட. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் எவ்வளோ ஃபேப்ரிக் ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் 4 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 4 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு சென்டிமீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக 1.5 மீட்டர் அப்படின்னா 150 அப்படின்னு அர்த்தம். அப்போது 150 இன்ட்டு 3. ஓகே, இப்போது நம்மளுக்கு 4 மீட்டர்ஸ்னால் எவ்வளோ ஆச்சு? 4 மீட்டர்ஸ்னால் சென்டிமீட்டர் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும் போது 400 சென்டிமீட்டர் வரும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ உங்களுக்கு ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க. இதில் வந்து நம்ம வெயிஸ்ட்டோட ரவுண்டு, இப்போது இவங்களோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் 2 தான் கணக்கு எடுக்கணும். ஓகேங்களா? வெயிஸ்ட் ரவுண்ட் 2 வந்து 28. இப்போது இந்த 400ஓட நம்ம 28 வந்து மைனஸ் பண்ணுறோம். சாரி, 400 மைனஸ் 28. 400 மைனஸ் 28ங்கிறது வெயிஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது 372. இப்போது ப்ளீட்டட் அந்த இது இருக்குது இல்லையா மேம், நம்ம ப்ளீட்ஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக நான் வந்து 4 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கிட்ட 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது. அது வந்து நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 300 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு லென்த் அப்படின்னா அந்த 300 அப்படிங்கிறத லென்த் மைனஸ் வெயிஸ்ட்னா நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டு 28. ஓகேங்களா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட். இப்போ இந்த லென்த்துங்கிறது வந்து இந்த 300, வெயிஸ்ட்டுங்கிறது வந்து அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் 28. நம்பர் ஆஃப் ப்ளீட்டுங்கிறது நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளீட் கொடுக்க போகிறீங்க, 2 இன்ச்சா 3 இன்ச்சா, எவ்வளோ எந்த அளவுக்கு அந்த பிரெத்து வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ளீட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. நான் எக்ஸாம்பிள் வந்து நான் 2 இன்ச் எனக்கு நல்லா இது யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு 2 இன்ச்சுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட் வந்து 2 இன்ச், வெயிஸ்ட் வந்து 28, லென்த் வந்து 300. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லென்த்து மைனஸ் வெயிஸ்ட் பண்ணுறோம், அதாவது 300 மைனஸ் 28 பண்ணுறோம். 300 மைனஸ் 28 பண்ணும்போது நம்மளுக்கு 272 ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது 272வை நம்பர் ஆஃப் ப்ளீட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ
நம்பர் ஆஃப் ப்ளீட் வந்து 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அந்த வெயிஸ்ட்டை 2 டைம்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ வந்து 1 இன்ச் இப்போ 28 இருக்கு நம்ம 1 இன்ச் எடுத்தோம்னா 28 ப்ளீட்ஸ் கிடைக்கும். 2 இன்ச் எடுத்தோம்னா அதோட டபுள் தானே நம்மளுக்கு கிடைக்கும், ஆக்சுவலாக டபுளாக கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 இன்ச் ப்ளீட்னா அந்த 28 × 2, 3 இன்ச் ப்ளீட்னா 28 × 3, 1 இன்ச்னா 28 தான் இங்கே வரும். ஏன்னா 1 இன்ச்னா 1 இன்ச் தான் ப்ளீட் பிடிக்க போகிறோம். நம்ம 2 பண்ணும்போது இந்த வெயிஸ்ட்டை 2 டைம்ஸ் நம்ம இன்டூ பண்ணுறோம். அப்போது 28 × 2 பண்ணும்போது நம்மளுக்கு 56. அப்போது 272 டிவைடட் பை 56. ஓகேங்களா. அப்போ 272 டிவைடட் பை 56 கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 4.4.4.5 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும், இதுதான் நம்மளோட துணி அப்படின்னா இங்கே ஒரு 1 இன்ச் விட்டுருங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க, நான் ஆக்சுவலாக ஒரு ஃபேப்ரிக்கில் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் நான் வந்து ப்ளீட் எடுக்க போகிற ஃபேப்ரிக். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். அது வந்து எதுக்காக அந்த 1 இன்ச்சில் நம்ம எந்த ப்ளீட்டும் எடுக்கக்கூடாது, ஸ்டிச்சிங் அந்த ஜிப்பிங் தான் அட்டாச் பண்ணுறோம், அதனால் விட்டுறோம். அது விட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ப்ளீட் நான் எவ்வளோ சொன்னேன், நான் 2 இன்ச்சுக்கு ப்ளீட் எடுக்க போகிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுல 4.5, அது வந்து உள்ளே போகுது, அது வந்து இன்சர்ட் ஆக போகுது. அப்போது இங்கே வந்து 4.5 மார்க் பண்ணுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இதையும் இந்த 4.5ஐயும் இப்படி கொண்டு வந்து வைக்கிறோம். சாரி, இதையும் இந்த 4.5ஐயும் இப்படி வைக்கிறோம். அப்போ எவ்வளோ ஓவர்லாப் ஆகுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே மார்க் பண்ண 2 இன்ச்சையும் இங்கே இருக்குல்ல 4 கொண்டு வந்து இப்படி வைக்கணும். அப்போ நான் எப்படி ஓவர்லாப் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அப்போ நம்மளுக்கு 2 இன்ச் வெளியே தெரியுதுங்களா. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டே வரீங்க. 2 எவ்வளோ ஓவர்லாப் ஆக போகுது, 4.5. இது வந்து 2, இது 4.5. இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே பெல் பின் குத்திக்க போகிறோம். இந்த 2வை கொண்டு வந்து இப்போ இந்த 4.5ல் வச்சுட்டோம். அடுத்த 2வை கொண்டு போய் 4.5ல் இப்படி வைக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த ப்ளீட் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த மாதிரி நீட்டாக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ கன்வெர்ட்டடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மேம். இப்போ நம்ம நெட்டு, ஜார்ஜெட், அப்புறம் வந்து வேறு ஷிஃபான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கனாலும் அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கேதரிங் ஃப்ளீட் தான். கேதர் ஃப்ளீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸே தேவையில்லை. சும்மா வந்து இப்படி கேதர்ஸ் எடுப்போம்ல, இந்த மாதிரி கேதர்ஸ் எடுத்திங்கன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு பார்க்க அழகாக இருக்கும், பக்ரம் வைக்காமையே பார்க்க அழகாக இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து இந்த சாரீ கன்வெர்ட்டரில் காட்டனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ளீட்டோட கேல்குலேஷன்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இப்படி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும், 28க்கு கரெக்டாக வந்து உங்களோட வெயிஸ்ட் இருக்கு இல்லையா, 28 அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் 28க்கு ப்ளீட் எடுத்து ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் 28 கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ பின் குத்திட்டு நீங்கள் நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேதரிங் ஃப்ளீட்னா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து சாரீ கன்வெர்ட்டரில் கேதரிங் வச்சு நல்லா இருக்காது, வேறு ஏதாவது ஷிஃபான் நெட்லலாம் பண்ணுறீங்கன்னா கேதரிங் வச்சிங்கன்னா அது கேல்குலேஷனே தேவையில்லை. நம்ம நல்லா நீடில் உள்ளே இறக்கி கேதரிங் பிடிச்சிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அந்த 28 எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பெல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மேம், லைனிங் இருக்கு இல்லையா, சேம் இதே ஆங்கிளில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்ல, 2 பீஸையும் நம்ம 1/2 இன்ச் அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸை ஜாயின் பண்ணுங்கள். ½ இன்ச்சில் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி வச்சு ½ இன்ச்சில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் இது இப்படி இருக்கும்.
இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங்கையும் இப்படி ஓப்பன் பண்ணி அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் நீங்கள் இது எங்கே ஸ்டிச் பண்ணணும், இப்படி ஒரு ஆங்கிள் வரும். இது வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறது வெயிஸ்ட் ரவுண்ட் 2, மேலே இருக்கு இல்லையா அங்கே தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கே ஜாயிண்ட் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஜாயிண்ட் இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க. அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், லைனிங்கோட நல்ல பக்கம், இது வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்படி வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து பெல் பின் குத்திடுங்க. பெல் பின் குத்திட்டு இப்போது இப்படி வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் ஸ்டிச் பண்ணுறது வெயிஸ்ட் ரவுண்ட் 2 மார்க் பண்ண இடத்துல, அந்த 25 மார்க் பண்ண இல்லையா அந்த இடத்துல அப்படியே மெதுவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பெல்ட்டோட ஒர்க்கு முடிஞ்சுன்னா இதில் ஒரு பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி தான் மேம். இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெல் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் போடுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இதை மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து வெளியவே வரக்கூடாது, வராத மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பெல்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போது மேலே இப்போ உங்களுக்கு பெல்ட்டு தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி இதுதான் சென்டர் நம்ம ஜாயின் போட்டது. இப்போ பெல்ட்டோட ஷேப் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் கீழேயும் அட்டாச் பண்ணிடுங்க. சைடில் கீழே 2 இடத்துலையுமே அப்படியே ஃபுல்லாக சுற்றி அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைனிங் இந்த பிசுறு தெரியுதுல்ல, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு இந்த பெல்ட்டு ரெடி பண்ணோன்னே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது.
இப்போது இது பெல்ட் அவ்வளோதான். இது பெல்ட் ரெடி ஆகிடுச்சுங்களா. இந்த பெல்ட்டுக்கு வந்து சைடில் வந்து ஹூக் அண்ட் அந்த ஐக்கு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டோன்னா பெல்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பண்ணும் போது பெல்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஸ்கர்ட் வந்து சும்மா ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் நான் ஒரு சைடு ஜிப் எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளீட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ரெடி பண்ணோன்னே இது வந்து ரைட் சைடு, இது வந்து ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ஓகேங்களா. இப்போது இதில் இந்த ஜிப் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜிப் வந்து எந்த லென்த்துக்கு வைக்கணும் அப்படின்னா பாப்பாவோட லென்த்து, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாப்பாவோட லென்த்து வந்து 30 அப்படின்னா அதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10 இன்ச்சஸ் கிடைக்குமா, அந்த 10 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஜிப் வைக்கணும். இல்லை கேல்குலேஷன்ஸ் பெருசாக இது கேல்குலேஷன் நம்ம இதாக வச்சாலும் எதுவும் மாறாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக 8 or 10 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 10 இன்ச்சஸ்க்கு வச்சா கரெக்டாக இருக்கும். அப்போது ஜிப்பு வந்து நம்ம எவ்வளோ தூரம் வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. சிங்கிள் ஃபுட் மாற்றணும் ஜிப்புக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு 8 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல வருது ஓகேங்களா. இப்போது ஜிப்பு வைக்கும் போது என்ன பண்ணணுன்னா இந்த இன்விசிபிள் ஜிப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த ஒரு க்ளூ மாதிரி இருக்கா, அந்த க்ளூ கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜிப்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த ஜிப்போட ஒரு சைடு இங்கே இருக்குது, அதாவது ரைட் ஜிப்போட ரைட்டும் ஃபேப்ரிக்கோட ரைட்டும் சேர்ந்துருக்கு. இன்னொரு பார்ட் வந்து இந்த சைடு இருக்குது, ஜிப்புக்கு இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போது ஒரு பார்ட்டில் நான் சிங்கிள் ஃபுட் மாற்றலை, ஜஸ்ட் அப்படியே சொல்லித்தரேன், நீங்கள் சிங்கிள் ஃபுட் மாற்றிருங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கள அந்த போர்ஷனை வெளியே விட்டுட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபுட் மாற்றி ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் ஃபுட் இப்போ மாற்றி இதை நகர்த்தி இந்த ரன்னரை இப்படி நகர்த்துனீங்கன்னா நகரும். அப்போ சிங்கிள் ஃபுட் மாற்றும் போது அங்கே கரெக்டாக அங்கே ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணேன்னா அந்த 8 இன்ச்சஸில் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்துடுறேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றி எங்கே ஸ்டிச் நான் இங்கே இருக்கா இந்த ரன்னரை நகர்த்துனா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் போடணும். இப்போது நீங்கள் இந்த ஜிப்பை போட்டு பாருங்கள். இந்த ஜிப்பை வந்து சும்மா ஜஸ்ட் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இன்னொரு பீஸை எங்கே வைக்கணுங்கிற ஐடியா கிடைக்கும். இன்னொரு பீஸ் நம்ம என்ன பண்ணணும், அதே தான், அதாவது இது வந்து ஜிப்போட ரைட் சைடு இங்கே பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் இருக்குமா, அந்த பக்கம் வந்து இது ரைட் சைடா, அதே மாதிரி ஜிப்போட ரைட் சைடு வைக்கும்போது இப்போ ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் ஜிப்பு. ஆனால் அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ஒன்றும் இது இல்லை. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் ஜிப்பு ஓகேங்களா. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு ஜிப்பு வைக்கும் போது ஜிப் வந்து ஒரு பீஸ் வந்து இந்த சைடு இப்படி இருந்துச்சு, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, ஒரு பீஸ் இங்கே ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் இப்படி இருக்கும். அப்போது உங்களுக்கு ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது ஒரு சைடு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இது அட்டாச் ஆகிருக்கும், இதோட லெஃப்ட் சைட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. அப்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம், சேம் அதே தான் இங்கே வந்து ரைட் சைடும் மறுபடியும் ஜிப்போட ரைட் சைடையும் வைக்கிறோம் சேர்ந்து இருக்கிற மாதிரி. இது வந்து துணியோட ரைட் சைடு, இது வந்து ஜிப்போட. அதே மாதிரி அந்த க்ளூ கிட்ட ஃபஸ்ட்டே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அந்த க்ளூ வந்து வெளியே இருக்கணும். வச்சுட்டு 8 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிடுறீங்க. அப்போது உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெல்பின் குத்திக்கோங்க. பெல்பின் குத்திட்டு எனக்கு வந்து இந்த சைடு இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால நான் இப்படி வைக்கிறேன். இப்போது சேம் 8 இன்ச்சஸ்னால் அந்த 8 இன்ச்சஸ்லேருந்து சிங்கிள் ஃபுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து சிங்கிள் ஃபுட் காணோம், அதனால் நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஜிப்பை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இப்படி பிடிச்சி ஜிப்பை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஜிப் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். இது இப்படி திருப்பி கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் ஆகிடும்.
உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணக்கப்புறம் இந்த துணியோட ரைட் சைடு இருக்குல்ல, இந்த துணியோட ரைட் சைடை கொண்டு வந்து இங்கே இப்படி பெல்பின் குத்திக்கோங்க. இப்படி வச்சு பெல்பின் குத்திக்கோங்க. அப்படி குத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஜிப்பு வந்து கரெக்டாக அது மாறாமல் கரெக்டாக வரும். ஏன்னா ஜிப் வைக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி குத்தி வச்சுக்கோங்க. இப்படி குத்தி வச்சுட்டு அப்புறம் ஜிப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பெல்பின் குத்தி வச்சுருப்பீங்களா, அதில் அப்படியே ஸ்டிச்சை போட்டுருங்க. இப்போ இங்கே பெல்பின் குத்தி வச்சுருக்கீங்க, இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த ரன்னர் வந்து உங்களை பார்த்துருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் ஜிப்பு தான் வைக்கணுமா, வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனும் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஜிப்பு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் க்ளோஸ் ஆகிடும். இது வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த ஜிப்பு தெரியாது. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வேறு ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா என்னென்னா ஹூக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறது. ஒரு 4 இன்ச் கேப்பில், எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே தான் இருக்குது, நான் ஜிப் அட்டாச் பண்ணேன். இப்போ இங்கேன்னா ஒரு 5 இன்ச்சஸ் கேப்பில் இப்படி ஃபோல்டு பண்ணிடணும் 2 சைடும். நம்ம எப்படி இந்த ஸ்லிட்டுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பட்டன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பட்டனோ ஏதோ ஒன்று வச்சிட்டிங்கன்னா இது இப்படி லாக் ஆகிடும். இது ஒரு நம்ம இந்த ப்ரெஸ் பட்டனை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 5 இன்ச்சுக்கு ஓப்பன் கிடைக்குமா, அப்போது உள்ளே போயிடும். இப்போ ஃப்ளீட்ஸ் எடுத்தது போக இங்கே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு தான் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த 1 இன்ச்சை இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கணும், இல்லை ஹூக் ஐ வச்சுக்கணும். ப்ரெஸ் பட்டன் வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டிங்கனாலும் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு இந்த ஓப்பன் இருந்துச்சுன்னா இப்படி ஓப்பனும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜிப் ஆப்ஷன் போய்க்கலாம். இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப் நம்ம அட்டாச் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்படி திருப்பி எப்படி ஜாயின் பண்ணணுன்னா அந்த சிங்கிள் ஃபுட்டே தான் போட்டிருப்பீங்க. இப்போ ஜிப் இப்படி இருக்கும். இங்கே நம்ம இந்த ஜிப்புலேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பனுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே இருந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் பிடிச்சி இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு கீழே வரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்கர்ட் பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட் இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஹூக் ஐ வேணாலும் வச்சுக்கலாம், ப்ரெஸ் பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம், ஜிப் வேணாலும் வச்சுக்கலாம். ஜிப் வச்சிங்கன்னா இப்படி பாதி தூரம் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இந்த 3ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்தா தான் அந்த ஸ்கர்ட் வந்து உள்ளே போகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஷீட் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து அந்த ஹூக் ஐ வச்சிட்டோன்னா இந்த ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம தைக்கிறத விட ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். அந்த பேட்டர்ன் ஷீட்டில் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இங்கேருந்து உள்ளே ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸ் இருக்கா, இந்த பீஸை வச்சு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி, அதாவது இதில் 2 பீஸு, இது வந்து பேட்டர்ன் ஷீட்டுக்கு பதில் யூஸ் பண்ணது, இது 2 பீஸ். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இதை சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம். ராங் சைடு வச்சு சும்மா அப்படியே ஸ்டிச் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 4 சைடு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இதை எடுத்து கிட்டத்தட்ட அதே சைஸில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது கூட இப்படி வச்சு
இந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்டோட ஒரு பீஸில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இதில் நம்ம அந்த பேண்ட்டில் ஒரு ஹூக் கை வச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுறீங்கன்னா, இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு சைடும் இன்னொரு பீஸ் எடுத்து இன்னொரு சைடு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. ஏன்னா மேலே நம்ம ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதனால் மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. அதுவுமே ஃபோல்ட் பண்ணி அடித்து வச்சுருங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஃபினிஷிங் இருக்குது, இங்கேயும் ஃபினிஷிங் இருக்கும். இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஐ வருமா, அந்த ஐ வந்து நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அந்த குத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த ஐயை நான் கீழே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த ஐயை இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஹூக் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்படி மாட்டிக்கலாம். இந்த ஐ வந்து இங்கே வைப்போம். இதில் வச்சு இந்த பெல்ட்டோடதை வந்து அந்த ஐ குத்தாமல் இருக்கிறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து அந்த வி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி மாட்டிக்கலாம். இது வந்து சிம்பிள் தான். அட்டாச் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இது வந்து ரைட் சைடு அப்படியே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம இடுப்பளவு கூட இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. எனக்கு இது பத்தாது, அதனால் நான் காட்டுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி திருப்பும் போது என்னாகும், உங்கள் பெல்ட்டு வந்து இங்கே இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். இங்கே அந்த ஹூக்கு மாட்டுறது எல்லாமே இருக்கும். நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டணுங்கிறதுனால இதில் நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணல. இந்த மாதிரி அழகாக அட்டாச் ஆகி அந்த பெல்ட் வந்து கரெக்டாக எந்த ஒரு க்ரீசஸும் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும்.